அதனால நான் அதிகமாக ஃப்ரேமே பார்க்கல. ஆனா இருந்தாலும் நம்ம காஸ்டியூம் பெட்டரா வந்து எனக்கு தெரியும் பிலீவபிள் இருக்கும். நம்ம கருவுக்கு கலர்ஸ் மேட்ச் ஆயிடும். பட் சில விஷயம் நம்மளும் வந்து பீப்பிள்ஸ் மாரியே வந்து வெயிட் பண்ணலாம். அப்படி கூட அசிஸ்டன்ட் நான் கேட்டே இருப்பேன். இந்த படம் எப்படி வந்திருக்கு? எப்படி வந்திருக்கு? கேட்டுட்டே இருப்பேன். அது ஒரு எக்ஸ்பிரஷன் எனக்கும் தான் இருக்கு. ஏன்னா நான் பார்த்த 2 சீனுமே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிரேவா இருந்துச்சு. அவ்ளோ வந்து எனக்கு பூ படத்துல வந்து பார்வதி மேம் ஆக்டிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பரா ஸோ இருக்கு. அதுக்கப்புறமா வந்து அவங்க இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து வேற லெவல் கொண்டு போகும். அது விக்ரம் சார் சொல்லவே தேவையில்ல. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்புறம் பசுபதி சார் வந்து சொல்லவே தேவையில்ல. எல்லாருமே ஒரே டேக் தான். ஸோ நெறைய விஷயங்கள் வந்து அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆக்டிங்கில பார்த்தீங்கன்னா. இத தாண்டி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கம்ஃபர்ட்டா வந்து ரஞ்சித் சாருக்கும், டீம் எல்லாருக்குமே வந்து சொன்ன டைம்க்கு வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்க. அதிகமான டைம் வெயில் இருக்கும். அங்க செம்மையான பனி இருக்கும். எல்லாமே இருக்கும். இத தாண்டி அந்த இன்னர்லாம் தாண்டி எல்லாமே கால்ல செப்பலே போட மாட்டாங்க. அந்த ரியலிஸ்டிக் காட்டணும்னு சொல்லிட்டு அந்த வெயில்லயே நின்னுட்டே தான் இருப்பாங்க. அதனால ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் அந்த படத்த ஆக்ட் பண்ணியிருக்காங்க.